காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா பறவையா முறுமாறிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு பையன் அந்த காட்டுக்குள்ள வரான். அப்ப திடீர்னு அந்த பறவை மனிதன் அவனை வேட்டைக்காரன் நினைச்சு அப்படியே அவனை அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா கிட்ட வந்து பார்த்துட்டு அவன் ஹண்டர் இல்லைன்னு தெரிஞ்சதும் எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுறான். அப்ப அந்த பையனோட அப்பா கையில ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு ஓடி வந்து அவங்க பையனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பையன் என்ன பண்றானா, ஒரு ஆத்துல குதிச்சு அதுல இருக்கிற மீனை பிடிச்சி மறுபடியும் அதே காட்டுக்கு எடுத்துட்டு வந்து அந்த பறவை மனிதனுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுக்குறான். அப்பதான் அந்த பையன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். என்னன்னா, அந்த பறவை மனிதனுக்கு ஒழுங்காவே பறக்க தெரியல, அப்படியே பறந்து வந்து பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கான்னு. அதனால இவன் என்ன பண்றானா, அவனுக்கு நம்ம எப்படியாவது பறக்க ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஆத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த இடத்துலயே அவனுக்கு பறக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். இப்படி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கீழே விழுந்து நிறைய அடிபட்டுருது. அதனால அவனுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறான். அது மட்டும் இல்லாம நிறைய கொம்பு கட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த பறவை மனிதனுக்கு ஒரு வீடு கூட ரெடி பண்ணி கொடுக்குறான். இப்படியே நாளாக அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் அவன் வெளியே போயிட்டு திரும்ப காட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பறவை மனிதனை காணோம். எங்கடான்னு பார்த்தா இப்ப அவன் சூப்பரா பறக்க கத்துக்கிட்டு அப்படியே அழகா வானத்துல பறந்துகிட்டு இருக்கான்.